ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புது விதமான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடைக்கு பக்கத்தில் உள்ளவங்க இந்த மாதுளங்கன்று வந்து கொஞ்சம் காய் பெருசாக கவர் கட்டி விட்டால் யாரும் பறிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் நம்ம விட்டு தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி அணில் வந்து கடிச்சிட்டு போயிடுது, கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போதே வேஸ்ட் ஆக்கிடுது அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் இங்கே கவர் கட்டி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் பண்ண சொன்னாங்க. அதனால பாருங்கள், இந்த 3 கொத்து 2 இந்த மாதிரி இருக்கிறதுல பூரா கட்டியிருக்கேன். ஒன்று ஒன்றா இருக்கிறதுல பூரா நிறையா இருக்கா, அதனால் கட்ட முடியல. இந்த கொத்து கொத்தாக நிறையா 2 3 சேர்ந்து இருக்கு இல்லையா, அதில் பூரா கவர் கட்டியாச்சு. சரிங்களா, கவர் கட்டாமலே நிறைய பிஞ்சு இருக்குங்க. பாருங்கள், நிறைய இருக்குது. கவர் கட்டாமலே பிஞ்சு நிறைய கிடக்கு. நாங்கள் என்னைட்ட இருந்த அளவுக்கு ஒரு 10 கவர் 12 கவர் வரைக்கும் கட்டியிருக்கேன். அது மேலே இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குது பாருங்கள். குட்டியாக பிஞ்சு நிறைய இருக்குது. இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் கட்டிக்கலாம். ஓகேவா, இதை வந்து என் தம்பி பார்த்துட்டு இது எப்படி கடிக்காமல் இருக்கும், பேப்பரை கடிச்சு தின்னாலா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இது எந்த அளவுக்குலாம் சேஃப்டியாக இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பயன்களையும் கொடுங்க. ஒரு வழியாக நம்மளோட மாதுளம்பழம் செடிக்கு அந்த குட்டி குட்டி பிஞ்சுகள்லாம் ஓரளவு கவர் கட்டியாச்சு. மித்ததெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்